சார் வணக்கம் சார். வணக்கம். கமல் பேசுகிறதும் திமுகவுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது, பிரேமலதா அவங்க பேசுகிறதும் திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அதே சினிமாவிலேருந்து வந்த விந்தியான்றவங்க அதிமுகவாக பேசும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வைக்கிறாங்க சார். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாலிட்டிஷியன்ஸ் கூட இவ்வளோ நேர்த்தியாக புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு அடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அவங்க கேட்ட கேள்வி கண்டிப்பாக பிரேமலதா அவங்கள டைரெக்டாக ஹிட் பண்ணியிருக்கு சார். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க, அவங்களுடைய எஃபிஷியன்சி பற்றி? இப்போது நம்ம கமல், ரஜினி, இந்த விஜயகாந்த் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் லெவல் ஸ்டார்ஸ். நம்ம விஜய் வரைக்கும் வச்சிங்கன்னா இப்போ விந்தியா மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போயோ வந்துட்டு கொஞ்ச நாள் அந்த ஃபீல்டில் இருந்துட்டு போனவங்க அதிமுக பிரச்சார மேடைகளில் ஜெயலலிதா இருக்கிற காலத்துலேருந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் கூட இப்போ 2-3 விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அதாவது தேர்ந்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, தேர்ந்த பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, அதை விட விந்தியா பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப கலக்கலாக இருக்குது. அன்றைக்கி கூட ஒன்று பார்த்தேன், இந்த பாமகவில் வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு இருக்கிற பிரச்சனையை கூட்டத்தில் இந்த பாமக அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்கிறாங்க பாருங்க. சூரியவம்சம் படத்தில் சரத்குமார், அப்பா சரத்குமாருக்கும் புள்ள சரத்குமாருக்கும் சண்டை வருது. தேவையில்லாத குற்றச்சாட்டை வச்சு அனுப்புகிறாரு. அவர் வெளியில் வந்து பெரிய அளவுக்கு சாதிச்சுட்டு அவருக்கு பாராட்டு நடக்கும்போது அப்பா சரத்குமார் வந்து வேடிக்கை பார்ப்பார் இல்லையா, அது வந்து சூரியவம்சம். இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சத்திரிய வம்சம்னா அந்த சவுண்டு பொழக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக வைக்கிது பாருங்கள். விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்து தனியாக பிரச்சாரம் பண்ணும்போது அவருடைய எதிர்ப்பில் வந்து முழுக்க 95% மேலே வந்து முழுக்க திமுக எதிர்ப்பும் கலைஞர் எதிர்ப்பும் தான். அவருக்காக தான் வடிவேலை வச்சு என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நகைச்சுவை நடிகர் வடிவேல், உண்மையிலே நகைச்சுவை நடிகர் வடிவேல் வந்து சினிமாவில் கால் ஊன்றதுக்கு முக்கியமான காரணமே விஜயகாந்த் தான். அவர் சப்போர்ட் ரொம்ப, அவர் எல்லாருமே சொல்லுவாங்க, அதை சினிமாக்காரர்கள் மறுக்க முடியாது. டெத்துக்கு போகாத கூட வந்து அவர் வருத்தப்பட்டு வடிவேலை சொல்லியிருக்காரு. அப்படி விஜயகாந்துக்கு எதிராக வடிவேலை வச்சு மூளைக்கு கிழின்னு கிழிச்சிங்கல்ல. இப்போது அதே தேமுதிக கூட்டணி உங்களோட வந்துருச்சு திமுகவுக்கு. ஏன் வடிவேலை ஆதரவு தெரிவித்த சொல்லி விஜயகாந்த் பையன் விஜய பிரபாகரனுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தானே. 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் உண்மையிலே பிரச்சாரத்தில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடு தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. டிஎம்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித தாக்குதல் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க திருப்பி அடித்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகி வேறு யூட்டர்ன் அடிச்சிடுறாங்க. டேக் டைவர்ஷன் மாதிரி அந்த மாதிரி போயிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவில் ஆட்சியில் நடந்த குறைபாடுகளுக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே இருக்குது. இந்த மாதிரி கமலுக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் அது என்னமோ அது ஒரு இயல்பான ஸ்பீச்சே இல்லை. நடிப்புங்கிறது சினிமாவோட நிறுத்திக்கணும், மேடையில் போய் நடிக்கக்கூடாதுல்ல. அது மேடையில் நடிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்களாம் உயர்ந்த பதவிக்கு சீக்கிரமாக போயிடுவாங்க. இவருக்கு இங்கே நடிக்க தெரியல, நடிக்கிறது வெளியில் தெரிகிற அளவுக்கு நடிச்சிக்கிட்டு இருக்காரு. கேரக்டரோட ஒன்று இல்லை இவர் ஒரு பக்கம். எனக்கு இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது சினிமா நடிகர்களில் விந்தியாவோட பிரச்சாரம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பஞ்சாக வைக்கிறாங்க. புல்லட்ஸ் எடுத்து ஒன்று ஷூட் பண்ணுற மாதிரியே இருக்குது அந்த பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரம் தான் கேலி கூத்தாக இருக்குன்னா நீங்கள் கொடுக்குற பதில்கள் ரொம்ப கிண்டலும் கேலியுமாக இருக்குது சார். ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கடந்துட்டதுக்கு. நன்றி சார்.